அம்மா பாத்து, மெதுவா 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 குடிங்கம்மா. எனக்கு ஒரு மாதிரி கிறுக்கிறுன்னு வருதுப்பா. அம்மா ஒண்ணு இல்லம்மா, நீங்க பயப்படாதீங்க. டேப்லெட்ஸ்லாம் போறீங்கல்ல, அதோடைய பவரா தான் இருக்கும். நான் கூடவே இருக்கேம்மா, பயப்படாம தைரியமா இருங்க. வாங்க வந்து படுங்க. படுங்க. அக்கா, அம்மா பாத்துக்கோங்க, ஒரு 5 மினிட்ஸ்ல வா. எப்படி துர்கா, என் பையனை என்னையே சுத்தி சுத்தி வர மாதிரி நான் பண்ணனா? சூப்பர்மா. இன்னும் 2 நாள் தான். இப்படியே நான் பண்ணனு வையேன், அர்ஜுன் மலரை மறந்துட்டு என்கிட்டயே வந்துருவான். அப்புறம் அந்த மலரை ஈஸியா விரட்டி அடிச்சிடலாம். கண்டிப்பாமா, நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா செய்ய முடியும். பாவம் அந்த மலர் உங்க பவர் தெரியாம ஆடிக்கிட்டு இருக்கா. நீங்களும் மலரும் என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க, ஆனா நான் நினைக்கிறது மட்டும்தான் நடக்கும். நான் என்ன செய்ய போறேங்கிறத பொறுத்து இருந்து பாருங்க. பாவம் அம்மா இது தெரியாம வெகுளியா இருக்காங்க. மலர், என்ன பண்ணிட்டு இருக்க? அத்தைக்காக கஷாயம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கஷாயமா? எதுக்கு? ஏய், அதான் டாக்டர் வந்து பார்த்து டேப்லெட்ல கொடுத்துட்டு போயிருக்காருல. அது மட்டும் பத்தாது, ஏதாவது வைரல் ஃபீவரா இருக்கும். அதுக்குதான் நிலவேம்பு பொடி, துளசி, கற்பூர இலை இதெல்லாம் போட்டு கஷாயம் காய்ச்சிட்டு இருக்கேன். இது குடிச்சா எப்படிப்பட்ட வைரல் ஃபீவரும் சரியா போயிரும். அதெல்லாம் சரிதான். நீ போட்ட கஷாயத்தை அம்மா குடிப்பாங்களா? நான் காய்ச்சினதுன்னு ஏன் சொல்ற? நீ அத்தைக்காக காய்ச்சின கஷாயம் சொல்லி குடிக்க வை. எப்படியோ அத்தை குடிச்சா போதும். ஏன் மலர், அம்மா உண்மையில இவ்வளவு வெறுப்ப காட்டியும் நீ அவங்களை வெறுக்காம அன்பு காட்டுறியே, எப்படி? ஒருவேளை அத்தையா நினைச்சிருந்தா வெறுப்பு வந்திருக்கும். நான் அவங்களே அம்மாவா தானே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். அம்மாவை வெறுக்க முடியுமா சொல்லு? நீ அவங்க மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்க, அது தெரியாம அவங்க உன்னை வெறுத்துட்டு இருக்காங்க. விட அர்ஜுன், எத்தனை நாளைக்கு அத்தை இப்படி இருந்துட போறாங்க? எல்லாமே சரியாயிடும். இந்தா, இந்த கஷாயத்தை கொடுத்து குடிக்க வச்சுட்டு தான் வரணும். வேண்டாம், குடிக்க முடியாது, கசக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா விடாம நீ அவங்கள குடிக்க வச்சுட்டு தான் வரணும். நான் சொல்றது புரியுதா? ஓகே மலர், நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம். உங்க ஆர்டரை என்னால மீற முடியுமா? ஏய் நில் அர்ஜுன், என்னது இது? என்ன கொண்டு போற? அம்மாவுக்கு கஷாயம் கொண்டு போறேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. அத சொல்றதுக்கு நீங்க யாரு? எங்க அம்மாவுக்கு நான் கொண்டு போறேன். நடுவுல நீங்க யாரு? உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காத அர்ஜுன். அதான் டாக்டர் வந்து பார்த்து மருந்து மாத்திரை எல்லாம் எழுதி கொடுத்துட்டு போயிருக்காருல. இப்ப போய் கசாயம், நாட்டு மருந்து அது இதுன்னு கொடுத்து அம்மாவுக்கு ஏதாவது ஆயிட போகுது. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, எங்களுக்கு தெரியும். குடு குடு, இத குடிச்சு அவங்களுக்கு ஏதாவது ஆகி சாகட்டும். இந்த கசாயத்தை குடிச்சு அம்மா மண்டைய போட்டா பழி அர்ஜுன் மேலதானே விழும். ஆனா கசாயத்தால ஒன்னும் சைடு எஃபெக்ட் ஆகாதே. ஆக வச்சுட்டா நாம ஆக வெப்போம்.